பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்ம மனைவி, பிள்ளைகள், நம்முடைய கணவன் நமக்கு புரிஞ்சுக்கிறவங்களா இருக்கணும். நம்ம சொல் கேட்குறவங்களா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது இல்லை. ஒவ்வொரு கணவன்மாருக்கும், குடும்பத் தலைவனுக்கும், குடும்பத் தலைவிக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்கெல்லாம் தன்னை மதிக்கணும், கேட்கணும். அவங்களால நமக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது உண்டு. இதுக்கு ஒரு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பாங்க. கர்த்தருக்கு பயந்து ஒருத்தர் நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா, கர்த்தருடைய வழியில் நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்க பாக்கியவானாக இருக்கிறது மட்டுமல்ல, மனைவி கனிதரவங்களாக இருப்பாங்க. பிள்ளைங்க ஒலிவ மர கன்றுகளாக இருக்கும். குடும்பம் சமாதானமாக இருக்கும். ஒரு வாழ்க்கை துணையை சரியான முறையில் அவங்க நமக்கு ஒத்தாசையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம கர்த்தருக்கு பயப்படுறவங்களா இருக்கணும். ஒரு கணவனோ மனைவியோ, அது யாரோ ஒருத்தர் தன்னுடைய குடும்பம் நல்லபடியாக ஒரு விளைச்சலாக இருக்கணும், ஒரு விளைச்சலை கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும், ஒரு விளைநிலமாக இருக்கணும், பலனுள்ளவங்களா இருக்கணும், பயனுள்ளவனாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் கணவர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க வேண்டும். உங்கள் கணவர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பார். உங்கள் மனைவி சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. உங்கள் பிள்ளைங்கள்லாம் அப்படியே கேட்பாங்க. உங்கள் பெற்றோர் கேட்பாங்க. உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க உங்களுக்கு கட்டுப்படுவாங்க. உங்கள் மேலே அதிகாரி கட்டுப்படுவாங்க. அக்கம் பக்கம் சுற்றம் எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படியும். எப்போ? நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்க ஆரம்பிச்சிட்டா, அவர் உங்கள் முன்னாடி இருப்பார். உங்கள் முகத்தை பார்க்க மாட்டாங்க அவங்க. உங்கள் முகத்தை பார்க்குறப்ப கர்த்தருடைய முகத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் முகத்தில் வந்துடும். என்னைக்கு கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிக்கிறீங்களோ, அப்படி வழியில் நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ, ஆசீர்வாதம் தானாக வரும், லேசாக வரும், குடும்பத்தில் சமாதானம் வரும், திடீர் விரைய செலவுகள் ஏற்படாது, பிள்ளைகள் ஞானத்தில் நிரப்பப்படுவாங்க, பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க, உங்கள் வாழ்க்கைத்துறை உங்களுக்கு ஒத்து போவாங்க, அனுசரித்து போவாங்க, உங்களை புரிஞ்சுக்குவாங்க. உங்கள் பிஸ்னஸ், தொழில், வேலை, எல்லாம் படிப்பு எல்லாவற்றிலும் ஒரு தெய்வீக சமாதானம் ஆட்கொள்ளும். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அப்படி வழியில் நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா.